ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இதை நிறைய பேர் செய்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. டைம் இருந்ததுன்னா, டைம் இல்லைனா ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிட்டு இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 6 விசில் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா வெந்திருக்கும். கையால் லேசாக எடுத்து மேஷ் பண்ணிங்கனாலே நல்லா மசியும். அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும்போதே ஒரு மத்து வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சுக்கணும். ரொம்ப மையாக மசிச்சிடக்கூடாது. அந்த சுண்டல் லேசாக 1-2 மசியணும். அந்த மாதிரி மட்டும் லேசாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சூடாக இருக்கும்போதே மசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மசிக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக 1/2 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். முதல்ல இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுண்டலில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியே நம்ம இதில் கடைசியாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம பக்கோடா போடுறதுக்கெலாம் எப்படி மாவு பிசைவோமோ அதே கன்சிஸ்டன்சியில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். முதல்ல இதை ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுண்டல் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு இந்த தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்ல மாவு கட்டியாக கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ரெஸ்ட்டில் இருக்கட்டும். எண்ணெய் கொதிக்கிற அந்த டைம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டாலே போதும். கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கையில் எடுத்து அப்படியே உதுத்து போடுற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கையில் மாவை எடுத்து இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக விழுகும். ஒரே நேரத்தில் நிறைய சேர்த்து பொரிச்சிட வேண்டாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதை திருப்பி விட வேண்டாம். ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடணும். நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம சுண்டல் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ஓரளவு இது நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கடைசி அதில் கொஞ்சம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சலசலப்பு சத்தம்லாம் நல்லா அடங்குனதும் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா இது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு 2வது போடும்போது எண்ணெய் சுத்தமாக சூடு இருக்காது. திரும்பவும் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு 2வது பேட்சும் உங்களுக்கு சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அதே மாதிரி எண்ணெயும் குடிக்காது. நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். வெறும் சுண்டல் வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாக நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.